மீட்பு அன்னையின் 216வது திருவிழாவின் கல்வாரி திருப்பலிக்கு வருகை தந்துள்ள எமது மறைமாநிலத்தின் குருமுதல்வர், குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள், துறவரத்தார் மற்றும் ஏனைய பங்கு மக்கள் அனைவரையும் வரவேற்பதில் புளியந்தீவு பேராலய பங்கு தல திருச்சபை மிக்க மகிழ்ச்சி அடைகின்றது. எமது அன்னை மரியாள் எம் தாய் திருச்சபையின் கலங்கரை விளக்காய், கரையில்லாத ரோஜா மலராய், புதிய உடன்படிக்கை பேழையாய், திருச்சபையின் மணிமகுடமாய், வழிகாட்டும் விண்மீனாய் சுடர்விட்டு பிரகாசித்து பன்னீரு விண்மீன்களை மணிமுடியாய் சூடி கதிரனை ஆடையாய் அணிந்து எம்மை தன் திருமகனிடம் கரம் பிடித்து அழைத்துச் செல்லும் அன்பு தாயாய் அருள் புரிந்து வருகிறாள். இவ்வாறான எம் அன்னைக்கு இறை வேண்டலின் இவ்வாண்டிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து விழா எடுப்பதில் எம் தலை திருச்சபை பெரும் மகிழ்வுரை உறுகிறது. தொடர்கின்ற இக்கல்வாரி திருப்பலி அன்னை மரியாள் எமக்கு பரிந்து பேசும் அருட்பலியாக அமைய மன்றாடுவோம். எமது மறை மாவட்டத்திற்காக செபிப்போம். இறையரசின் பாதையில் தமது மந்தைகளை இது இறைவனிடம் அழைத்து செல்லும் எமது ஆயர் அவர்களுக்காகவும் அவருடன் இணைந்து பணியாற்றும் ஒவ்வொரு அருட்பணியாளர்களுக்காகவும் எமது பேராலய திரு அவைக்காகவும் அதன் மக்களுக்காகவும் தொடர்கின்ற இக்கல்வாரி பலியில் மன்றாடி அருட்பணியில் இணைந்து இறையுறவில் பகிர்ந்து அருள் வாழ்வில் மிளிர்வோம். அலங்கார வாசலாரே நுழைந்திட வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோம். அலங்கார வாசலாரே நுழைந்திட வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், பரிசுத்த தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், பரிசுத்த தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. அலங்கார வாசலாரே நுழைந்திட வந்திருக்கிறோம். தெய்வ வீட்டின் நன்மையாரே நிரம்பிட வந்திருக்கிறோம்.
கன்னிமரியாவை பெருமைப்படுத்தி விழா எடுக்கும் நாம் அனைவரும் ஆண்டவரில் அகமகிழ்வோமாக. அவரது வெண்ணேற்பில் வானதூதர் மகிழ்கின்றனர், இறைமகனை போற்றி புகழ்கின்றனர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை சமூகமே, அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவும் மறைமாவட்ட பேராலய வருடாந்த திருவிழாவுமாக இன்றைய நாளில் அமைகின்றது. எனவே இந்த நாளானது, இந்த திருவிழாவானது இந்த பங்கு சமூகம் மற்றும் ஒன்றாக சேர்ந்து கொள்ள இறைமக்கள் ஒப்புக்கொடுக்கின்ற நன்றியின் விழாவாக அமையட்டும். காரணம், கடந்த ஒரு வருட காலமாக தூய மரியாள் வெண்ணேற்பு அன்னை செய்த அனைத்து நன்மைத்தனங்களுக்கும் நன்றி பலியாக ஒப்புக்கொடுப்போம். இந்த விழா வேண்டுதலின் விழாவாக அமையட்டும். பலதரப்பட்ட விண்ணப்பங்களோடும் மன்றாட்டுகளோடும் அன்னையை நாடி நாங்கள் வந்துள்ளோம். அத்தோடு இன்றைய விழாவானது நம்பிக்கையின் விழாவாக அமையட்டும். காரணம், அன்னை மரியாளை போன்று நாமும் ஒரு நாள் நம் உடலோடும் ஆன்மாவோடும் இறைவனால் ஈர்த்துக்கொள்ளப் பெறுவோம் என்ற நம்பிக்கை இந்த விழாவில் மென்மேலும் துளிர் விடட்டும். திருப்பலியின் கருத்துக்கள். இன்றைய நாளில் நாங்கள் ஆலய பேராலய பங்கு மக்கள் ஒவ்வொருடைய வேண்டுதல்களையும் நன்றிகளையும் ஒப்புக்கொடு ஜெபிக்கின்ற வேளையிலே இன்றைய நாளிலும் ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக திருமதி விதுஷன் கிருஷா நன்றியாகவும், ஏசி டேமியன் அசுதன் பிறந்த நாள் நன்றி பலியாகவும், அத்தோடு மரித்து போனவர்களான திரு குமார குலசிங்க எங்களுடைய குடும்பங்கள் மரித்து போனவர்களுக்கு ஆண்டவர் தாம் நித்திலே பாய்ச்சி கொடுக்க வேண்டும் என்று இன்றைய திருப்பலிலே ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்ச்சிகளை நாம் கொண்டாட நம் பாவங்களை ஏற்று ஆண்டவரிடம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நமது பாவங்களை மன்னித்து நம் எல்லோரையும் முடிவில்லாத நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
வானங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழுகின்றோம், போற்றுகின்றோம், பாடுகின்றோம் இறைவனே. வாழ்த்துகின்றோம், வணங்குகின்றோம், வழிபடுகின்றோம் தெய்வமே. ஆராதனை 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 புரிந்து மகிமைப்படுத்துகின்றோம் யாம், மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமதே மேலால் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவிழ்கின்றோம். ஆண்டவராகும் இறைவனே, இறையில்லாத விண்ணரசே, ஆற்றல் மிகு வல்லவரே, தந்தையே இறைவனே, ஆண்டவரே இறைமகனே, இயேசு கிறிஸ்து தெய்வமே. செம்மறியே 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 செம்மறியே, இறை தந்தையின் நின்று ஜெயித்தவரே, தந்தையின் நின்று ஜெயித்தவரே. உலகில் பாவம் போக்குபவரே, என் மீது இறங்குமே. உலகில் பாவம் போக்குபவரே, என் மன்றாட்டை ஏற்றருளே. தந்தையிடம் வலப்புறத்தில் வீற்றிருக்கும் மீட்பரே, இறங்குமையா என் மீது. இயேசு கிறிஸ்து தெய்வமே, தூயவர் 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 தூயவர். ஐயா நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை நிறைவும் ஆட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையை மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துச் சென்றீரே. நாங்கள் விண்ணகத்துக்குரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இன்றைய முதலாம் இறைவார்த்தை பகுதியானது அன்னை மரியாள் விண்ணகத்தின் அரசியாய் 12 விண்மீன்களை தன் தலைமீது சூடி கதிரவனை ஆடையாய் அணிந்து காணப்படுவதனை புனித ஜோவான் தனது திருவெளிப்பாட்டு நூலிலே எடுத்து காட்டியிருப்பதனை காணலாம். ஆகவே செப உணர்வுடன் செவிமடுத்து வாழ்வாக்குவோம். பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. திருத்தூதர் ஜோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம்.
விண்ணகத்தில் கடவுளின் கோயில் திறக்கப்பட்டது. அந்த கோவிலில் உடன்படிக்கை பேழை காணப்பட்டது. வானில் பெரியதோர் அடையாளம் தோன்றியது. பெண் ஒருவர் காணப்பட்டார். அவர் கதிரவனை ஆடையாக அணிந்திருந்தார். நிலா அவருடைய காலடியில் இருந்தது. அவர் 12 விண்மீன்களை தலைமீது சூடியிருந்தார். அவர் கருவுற்றிருந்தார். பேறுகால வேதனைப்பட்டு கடுந்துயருடன் கதறினார். வானில் வேறொரு அடையாளமும் தோன்றியது. இதோ நெருப்புமயமான பெரிய அரக்கப்பாம்பு ஒன்று காணப்பட்டது. அதற்கு 7 தலைகளும் 10 கொம்புகளும் இருந்தன. அதன் தலைகளில் 7 மணிமுடிகள் இருந்தன. அது தன் வாளால் விண்மீன்களின் 1/3 ஒரு பகுதியை நிலத்தின் மீது இழுத்து போட்டது. பெருகால வேதனையில் இருந்த அப்பெண் பிள்ளை பெற்றவுடன் அதை விழுங்கி விடுமாறு அரக்கப்பாம்பு அவர் முன் நின்று கொண்டிருந்தது. எல்லா நாடுகளையும் இரும்புக்கோல் கொண்டு நடத்தவிருந்த ஓர் ஆண் குழந்தையை அவர் பெற்றெடுத்தார். அக்குழந்தையோ கடவுளது அரியணையிலிருந்து இடத்திற்கு பறித்து செல்லப்பட்டது. அப்பெண் பாலை நிலத்திற்கு ஓடிப்போனார். அங்கு 1260 நாள் அவரை பேணுமாறு கடவுள் அவருக்கென ஓரிடத்தை ஏற்பாடு செய்திருந்தார். பின்பு விண்ணகத்தில் ஒலித்த பெரியதொரு குரலை கேட்டேன். அது சொன்னது, இதோ மீட்பு, வல்லமை, நம் கடவுளின் ஆட்சி, அவருடைய மெசியாவின் அதிகாரம் ஆகிய அனைத்தும் வந்துவிட்டன. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அம்மா எந்த நம்மா எங்கள் இயேசுவின் அம்மா, அம்மா எந்த நம்மா என் இயேசுவை தந்த அம்மா, அம்மா எந்த நம்மா எங்கள் இயேசுவின் அம்மா, அம்மா எந்த நம்மா என் இயேசுவை தந்த அம்மா. ஆவே மரியா கன்னியமாதாவே, ஆவே மரியா கன்னியமாதாவே, அம்மா எந்த நம்மா எந்த இயேசுவின் அம்மா, அம்மா எந்த நம்மா என் இயேசுவை தந்த அம்மா. தலைமுறைகள் தோறும் பாடும் பாக்கியவதி அம்மா, ஜெபமணி மாலைகளில் உயரும் நன்மை நிறைந்தவள் அம்மா. தலைமுறைகள் தோறும் பாடும் பாக்கியவதி அம்மா, ஜெபமணி மாலைகளில் உயரும் நன்மை நிறைந்தவள் அம்மா. உன்னிரு கரங்களிலே அம்மா உலகத்தின் ஒளியினையே, உத்தமர் இயேசுவையே அம்மா மகனாய் கொண்டவளே. உன்னிரு கரங்களிலே அம்மா உலகத்தின் ஒளியினையே, உத்தமர் இயேசுவையே அம்மா மகனாய் கொண்டவளே. அம்மா இந்த நம்மா இந்த இயேசுவின் அம்மா, அம்மா இந்த நம்மா என் இயேசுவை தந்த அம்மா. ஆவே மரியா கன்னியமாதாவே, ஆவே மரியா கன்னியமாதாவே, அம்மா எந்த நம்மா எந்த இயேசுவின் அம்மா, அம்மா எந்த நம்மா என் இயேசுவை தந்த அம்மா.
விழிகள் நிரம்புகையில் அம்மா ஆதரவாய் நீயானாய். வழிகள் இடறுகையில் அம்மா துணையாய் நீயானாய். விழிகள் நிரம்புகையில் அம்மா ஆதரவாய் நீயானாய். வழிகள் இடறுகையில் அம்மா துணையாய் நீயானாய். கண்களையம்மாயே அம்மா காத்தருள்வாய் நீயே. இறைவனின் ஆசி பெற அம்மா எமக்காய் வேண்டிக் கொள்ளும். கண்ணனையம்மாயே அம்மா காத்தருள்வாய் நீயே. இறைவனின் ஆசி பெற அம்மா எமக்காய் வேண்டிக் கொள்ளும். அம்மா இந்த நம்மா இந்த இயேசுவின் அம்மா. அம்மா இந்த நம்மா என் இயேசுவை தந்த அம்மா. அம்மா இந்த நம்மா இந்த இயேசுவின் அம்மா. அம்மா இந்த நம்மா என் இயேசுவை தந்த அம்மா. ஆவே மரியா கன்னியமாதாவே. ஆவே மரியா கன்னியமாதாவே. அம்மா எந்த நம்மா எந்த இயேசுவின் அம்மா. அம்மா எந்த நம்மா என் இயேசுவை தந்த அம்மா. இன்றைய இரண்டாம் வாசகமானது இயேசுவின் இரண்டாம் வருகையின் போது அவரை சார்ந்து நம்பிக்கை கொண்டுள்ள நாம் அனைவரும் உயிர் பெற்று தந்தையின் ஆட்சியில் பங்கு பெறுவோம் என்ற நம்பிக்கையூட்டும் இறைவாக்கை புனித பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதலாம் அடலில் சுட்டி காட்டுகின்றார். வாசகத்திற்கு செவி கொடுப்போம். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். திருத்துதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 15 இறைவசனங்கள் 20 தொடங்கி 26 முடிய. சகோதர சகோதரர்களே, இறந்த கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார். அவரே முதலில் எழுப்பப்பட்டார். இது அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவர் என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஒரு மனிதர் வழியாகவே சாவு வந்தது போல ஒரு மனிதர் வழியாகவே இறந்தோர் உயிர்த்தெழுகின்றனர். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்குள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். ஒவ்வொருவரும் அவரவர் முறை வரும்போது உயிர் பெறுவர். கிறிஸ்துவே முதலில் உயிர் பெற்றார். அடுத்து கிறிஸ்துவின் வருகையின் போது அவரை சார்ந்தோர் உயிர் பெறுவர். அதன் பின்னர் முடிவு வரும். அப்போது கிறிஸ்து ஆட்சியாளர், அதிகாரம் செலுத்துவோர், வலிமையுடையோர் ஆகிய அனைவரையும் அழித்துவிட்டு தந்தையாய கடவுளிடம் ஆட்சியை ஒப்படைப்பார். எல்லா பகைவரையும் அடிபணிய வைக்கும் வரை அவர் ஆட்சி செய்தாக வேண்டும். சாவே கடைசி பகைவன், அதுவும் அழிக்கப்படும். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மரியா விண்ணகத்திற்கு எடுக்கப்பட்டார். வானக தூதரணிகள் மகிழ்கின்றன. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அந்நாட்களில் மரியா புறப்பட்டு யூதேய மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்பொழுது அவர் உரத்த குரலில் கூறியது, பெண்களுள் நீர் ஆசி பெற்றவர், உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசிர் பெற்றதே. என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றினுள்ளே குழந்தை பேறு வகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார், ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேறு வகை கொள்கிறது. ஏனெனில் அவர் தன் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார். அவர் தம் தோள் வலிமையை காட்டியுள்ளார். உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார். வலியோரை அரியணை நின்று தூக்கி எறிந்துள்ளார். தாழ்நிலையில் இருப்போரை உயர்த்துகிறார். பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார். செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார். மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர் தம் வழிமரபினரையும் என்றென்றும் இரக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார். தம் ஊழியராகிய இஸ்ராயலுக்கு துணையாக இருந்து வருகிறார். மரியா ஏறக்குறைய 3 மாதம் எலிசபெத்தோடு தங்கி பின்பு தம் வீடு திரும்பினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பு, அம்மா என்றால் அரவணைப்பு, அம்மா என்றால் பரிவு. விண்ணேற்பு அன்னையின் அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, இன்றைய நாளில் நாம் அனைவரும் மரியாளின், கன்னி மரியாளின், அன்னை மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவையும் மறைமாவட்ட பேராலயத்தின் வருடாந்த திருவிழாவையும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சாவை வென்று பாவத்தை தோற்கடித்து அந்த வெற்றியில் மனிதனுக்கும் பங்கு அளித்தார். சாவு அவரை தன்னுடைய பிடிக்குள் வைத்திருக்க முடியவில்லை. இயேசு ஆண்டவர் கொடுத்த இந்த மீட்பின் பங்களிப்பை முதல் அனுபவித்தவர் அன்னை மரியாள் என்றால் நான் சொல்வது மிகை ஆகாது. ஏன் இந்த வாய்ப்பு, ஏன் இந்த மகிமை? காரணம், அன்னை மரியாள் பிறக்கு முன்பே கடவுளால் தேர்ந்து கொள்ள பெற்றார். ஜென்ம பாவம் அல்லது பிறப்பு நிலை பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவராக, மீட்பரை தன் உதிரத்திலும் உள்ளத்திலும் தாங்கியவராக இருந்தபடியால் மண்ணக வாழ்வில் தனக்கு இடம் கொடுத்த அன்னை மரியாளுக்கு விண்ணக வாழ்வில் நம் ஆண்டவர் அவருக்கு
முன்னிடம் முதலிடம் கொடுத்திருக்கின்றார். எனவேதான் அன்னை மரியாள் இந்த மாபெரும் மகிமையை அடைவதற்கு சிறப்பும் பேரும் பெற்றவர். இந்த நாளில் நாங்கள் மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது அன்னை மரியாளின் விசுவாச கோட்பாடுகளாக முக்கியமாக நாங்கள் பார்க்கின்றோம். அன்னை மரியாள் என்றும் தாய், அன்னை மரியாள் என்றும் கன்னி, அன்னை மரியாள் அமலோத்பவி, அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். எனவே இந்த நம்பிக்கையின் வெளிப்பாடுகள் பொது சங்கங்களினாலும் அதே வேளையில் இன்று நாங்கள் விழா எடுத்து கொண்டாடுகின்ற அன்னையின் விண்ணேற்பு பெருவிழாவின் மறை கோட்பாடானது, விசுவாச கோட்பாடானது திருச்சபையில் திருத்தந்தையரால் அங்கீகரிக்கப்பட்ட ஒன்றாகவும் அமைகின்றது. 1568 ஆண்டிலேயே திருத்தந்தை 5ஆம் பயஸ் அல்லது பத்திநாதர் மரியாளின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடும்படி ஏற்கனவே அனுமதி கொடுத்திருந்தார். ஆயினும் திரு அவையில் இந்த விழாவை கொண்டாடுவதற்கு ஒரு விசுவாச கோட்பாடாக டொக்மா என்று அழைப்போம், அதை திருத்தந்தை 12ஆம் பயஸ் அல்லது பத்திநாதர் 1950ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி பிரகடனம் செய்தார். எவ்வாறு? மாசற்ற கன்னி மரியாள் தன் உலக பயணம், வாழ்வின் பயணம் முடிந்த பிற்பாடு உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதை பறைசாற்றுகின்றோம், எடுத்துரைக்கின்றோம், அறிக்கையிடுகின்றோம் என்று அவர் பிரகடனப்படுத்தினார். அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை இவ்வாறு உத்தியோகபூர்வமாக பிரகடனப்படுத்த முன்பாகவும் கத்தோலிக்க திரு அவையில் அன்னையின் விழாவை 3ஆம் 4ஆம் 5ஆம் 6ஆம் நூற்றாண்டுகளில் ஆங்காங்கே கொண்டாடப்பட்டு வந்திருக்கின்றன. உத்தியோகபூர்வமாக திருத்தந்தை 12ஆம் பத்திநாதர் அறிவித்த பிற்பாடு இந்த விழா இன்று வரைக்கும் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. ஏன் இந்த சிறப்பு, ஏன் இந்த மகிமை அன்னை மரியாளுக்கு என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது இன்றைய விழா எங்களுக்கு அதன் அர்த்தத்தை அவரது விழாவை கொண்டாடக்கூடியிருக்கும் எங்களுக்கு பாடமாக கற்றுத்தருகின்றது. 2ஆம் வாசகம் அழகாக குறிப்பிட்டது, துஞ்சினோரின் துயில் கொண்டோரின் முதல் கனி அவரே என்று கிறிஸ்துவை குறிப்பிட்டு, கிறிஸ்து மேற்கொண்ட இந்த மகிமையை முதல் யாருக்கு கொடுத்தார்? தன் தாயாகிய அன்னை மரியாளுக்கு, கன்னி மரியாளுக்கு தான் கொடுத்தார் என்பார்ந்தவர்களே. எனவே இன்றைய விழா நாம் ஒரு நாள் அனுபவிக்க இருக்கின்ற விண்ணக மகிமையின் முன் சுவை. அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்துக்கொள்ளப்பட்டதை போன்று நாமும் ஒரு நாள் இறைவனால் ஈர்த்து கொள்ளப்படுவோம். பவுலடியார் பிலிப்பு நகர மக்களுக்கு திரு அவைக்கு எழுதிய அல்லது சமூகத்துக்கு எழுதிய மடலில் சொல்லுவார், விண்ணகமே நம் தாய் நாடு. நம்பிக்கை அறிக்கையில் நாங்கள் கடைசி 2 வரிகளையும் சொல்லுவோம், உடலின் உயிர்ப்பையும் முடிவில்லாத மறு வாழ்வையும் நம்புகின்றேன். தொடக்க உரையில் சொல்லுகின்றோம், இதயத்தை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனை நோக்கி நம் இதயத்தை எழுப்புகின்ற பொழுது அதன் அர்த்தம் என்ன? நாம் ஒரு நாள் விண்ணகத்திற்கு நம் உடலோடும் ஆன்மாவோடும் எடுத்து கொள்ளப்படுவோம். இன்றைய உலக வாழ்க்கையில் இவ்வுலகமே நமது சரணாகதி என்று பலர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்.
இது அல்ல நம்முடைய தாய் நாடு. விண்ணகம், மோட்சமே நம்முடைய இலக்கு, அதுவே நம்முடைய தாய் நாடு என்பார்ந்தவர்களே. இதைத்தான் நம் தாய் கன்னி மரியாள் என்று நமக்கு கற்றுத்தருகின்றார். பிள்ளைகளாகிய நமக்கு அவர் முன் சென்று, அவர் வழி நடந்து, அவர் வாழ்ந்து காட்டி நம்மையும் தம் பின்னால் வர இன்றைய நாளில் அழைப்பு விடுக்கின்றார். ஆகவே இவ்வுலக வாழ்க்கை இதுவேதான் என்று முற்றுப்பெறும் ஒன்று அல்ல. இந்த உலக வாழ்க்கையும் கடந்து, இதையும் தாண்டி எங்களுக்கு மறு உலக வாழ்வு ஒன்று உண்டு என்பதை அன்னை மரியாள் நியமிக்கின்றாள். ஃபாதர் பியோ சொல்லுவார், கண்களை நாங்கள் விண்ணகத்தை நோக்கி பதித்திருப்போம், நம் கால்களை மண்ணகத்திலே பதித்திருப்போம் என்று சொல்லி. எனவே அன்னை மரியாளை நாங்கள் பின்பற்றுவோம். நம் அன்னை மரியாளின் முன்னேற்று நாம் ஒரு நாள் அனுபவிக்க இருக்கின்ற விண்ணக வாழ்வின் முன் சுவை, அதை இன்றைய விழா நமக்கு நிறைவாக கற்று தருகின்றது. அன்னை மரியாள் இன்றும் நமக்காக, நம் ஒவ்வொருவருக்காகவும் தம் திருமகன் வழியாக தந்தையாகிய இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அனைவருக்காகவும், எல்லோருக்காகவும் அவர் பரிந்து பேசிக் கொண்டிருக்கின்றார். அதைத்தான் அவர் மண்ணுலகத்திலே செய்தார். கானாவூர் திருமணத்தில் தண்ணீர் ரசம் தீர்ந்த பொழுது தன் திருமகனிடம் அவர்களுக்காக பரிந்து பேசினார். அந்த பரிந்து பேசுதல் தூய ஆவி அருட்பொழிவு செய்யப்படும் வரைக்கும் அந்த பணியை அவர் சிறப்பாக மேற்கொண்டார். அன்பார்ந்தவர்களே, அன்னை மரியாள் தம் தாய் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசுகின்ற பொழுது நாமும் ஒருவர் மற்றவருக்காக இறைவனிடம் மன்றாட வேண்டும், அவர்களுக்காகவும் பரிந்து பேச வேண்டும். எப்படி மன்றாடுகின்றோம்? Pray for us. அன்னை மரியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எனக்காக என்றால் எல்லோருக்காகவும் வேண்டிக் கொள்ளும், அனைவருக்காகவும் வேண்டிக் கொள்ளும் என்று நாங்கள் மன்றாடுகின்றோம். அந்த பரிந்துரைத்தலில், அந்த பரிந்து பேசுதலில் அடுத்தவர்களையும் நாங்கள் இணைத்து கொள்ள அன்னை மரியாள் என்று எங்களுக்கு அழைப்பு விடுக்கின்றாள். நற்செய்தி, அன்னை மரியாள் கருவுற்றிருந்த பொழுது தம் உறவினர் எலிசபெத் அவரும் கருவுற்றிருந்தார். நாடு, மலை, கடல் எல்லாவற்றையும் கடந்து அவருக்கு பணிவிடை செய்ய சென்றார். தாழ்ச்சி, மனித நேயம், இந்த நிகழ்வில் அன்னை மரியாளிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். நமது இவ்வுலக அன்றாட வாழ்வில் அன்பார்ந்தவர்களே, மனித நேயத்தோடும் தாழ்ச்சியோடும் பணிவோடும் வாழ தம்மிடம் கற்றுக்கொள்ள விண்ணேற்பு அன்னை மரியாள் எங்களிடம் என்று அழைப்பை விடுத்து நிற்கின்றாள். பிரியமான பிள்ளைகளே, சகோதர சகோதரங்களே, இறுதியாக இன்றைய இந்த விழாவானது அன்னை மரியாள் மீது உள்ள வணக்கத்தை, பக்தியை நாம் ஆழப்படுத்த அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாளை பற்றி முரண்பாடான கருத்துக்கள் அன்றிலிருந்து இன்று வரைக்கும் முன்வைக்கப்படுகின்ற பொழுது நம்முடைய விசுவாசம், நம்பிக்கை என்ன? அமல உட்பவி, விண்ணேற்பு அன்னை, இப்படியெல்லாம் நாங்கள் விசுவாசத்தை பறைசாற்றுகின்ற பொழுது நாம் நம் தாய் கன்னி மரியாள், அன்னை மரியாள் மீதுள்ள அந்த நம்பிக்கையை இன்னும் தூண்டி எழுப்பி, இன்னும் ஆழப்படுத்தி, அதிகரிக்க செய்து அன்னை மரியாள் மீதுள்ள அந்த நம்பிக்கையை, விசுவாசத்தை ஆழப்படுத்தும் ஒரு அழைப்பின் நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. அன்னை மரியாள் மீதுள்ள வணக்கத்தை, மரியாதையை அவரது பிள்ளைகளாகி நாங்கள் தொடர்ந்து
திருச்செப மாலை ஓதுவதன் மூலமாக மேற்கொள்ள இறைவன் இன்றைய நாளிலே அழைக்கின்றார். நன்றி கூறுவோம். காரணம், கன்னி மரியாள் விண்ணேற்பன்னை நமக்கு தம் திருமகனிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதத்தை பெற்று தந்துகின்றார். வேண்டுவோம், அவரிடம் மன்றாடுவோம். தொடர்ந்து அவர் நம் ஒவ்வொருவருக்காகவும் இறைவனிடம் பரிந்து பேச வேண்டும். நம்பிக்கையை ஆழப்படுத்துவோம். விண்ணேற்பு அன்னையின் ஆசீர்வாதம் என்றும் நம்மோடு இருக்கட்டும். Let me say a few words in English, my dear friends, as we celebrate and commemorate the solemnity, the day of obligation of the Assumption of Blessed Virgin Mary. Today, together with the Catholic Church, we, the faithful of cathedrals in Mary's Cathedral, and the priests and religious, are demonstrating our faith in the Blessed Virgin Mary, who, by completing her earthly life, was taken up, body and soul, by God, the Heavenly Father. This solemnity extends the invitation to all of us that this solemnity is a foretaste, a prelude, the heavenly bliss that we will be enjoying one day. Let us experience the same happiness and glory that our mother is right now enjoying with the Heavenly Father. This feast invites all of us, as our Heavenly Mother is still interceding and praying for all of us. We, as human beings, as children, irrespective of any caste, color, and religion, are invited, are obliged to pray and intercede for one another. And finally, as Mother Mary in today's gospel beautifully expressed her humanity, helping mind, and humility by attending to the needs of Elizabeth, we too are invited, all of us in our life, to show and share our humanity with others and help the others who are in need. Thank you. ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்னே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளென்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளென்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல, தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நமது மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வரவிருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும்
எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். விண்ணகமே நம் தாய் நாடு. விண்ணகை நோக்கிய விசுவாச நம்பிக்கையின் பயணத்தில் நாம் நம் அன்னை மரியாள் விண்ணேற்பு அன்னையை பின்பற்றி அந்த மகிமையை நாங்களும் ஒரு நாள் அனுபவித்திட ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோடு நம் மன்றாட்டுக்களை சமர்ப்பிப்போம். நாம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர்கள் மற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து உம் பாதையில் மக்களை வழிநடத்திட தேவையான ஆற்றல்களையும் வல்லமையையும் வரங்களையும் பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்பிக்கையின் இறைவா, இறை வார்த்தையையும் இறை அழைத்தலையும் இயேசுவை பின் சென்ற சீடர்களைப் போல இறை வார்த்தையை கேட்பதிலும் வாசிப்பதிலும் அதை வாழ்வாக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை ஒருபோதும் மறவாத இறைவா, திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்கள் சிந்தனை, சொல், செயல் என அனைத்திலும் சிறந்து விளங்கவும், அன்பு, இரக்கம், கனிவு, தாழ்மை போன்ற நற்குணங்களால் வாழ, இறை வேண்டும் சமூகமாக வாழவும் தேவையான அற்கொடைகளை பொழியுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் நிறைவா, நாங்கள் ஏழை எளிய மக்கள் மேல் அன்பு கொண்டு வாழவும், அவர்களின் தேவைகளில் உடனிருக்கவும், பிறரின் துன்பங்களை தன் துன்பங்கள் போல் ஏற்று வாழவும், துன்பங்களில் பங்கு கொண்டு ஆறுதல் அளிப்பவர்களாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே இறைவா, பல்வேறு பிரச்சனைகளால் அல்லல்படும் எம் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். நாட்டு தலைவர் மக்களை நீதியோடும் சம உரிமையோடும் வழிநடத்தவும், மனித நேயங்கள் மிளிரப்பட நல்ல ஞான அறிவை கொடுத்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எமது பேராலய பங்கின் பாதுகாவலியான விண்ணக அரசியே, எமது மறை மாவட்டத்தையும் எமது பங்கையும் உமது பாதம் காணிக்கையாக்குகின்றோம். ஒவ்வொரு குடும்பமும் செபமாலை, இறை வார்த்தை, திருப்பலி போன்றவற்றை கடைபிடிக்கும் இறை வேண்டுதல் சமூகமாக மாற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமுள்ள தந்தையே இறைவா,
எங்களுடைய வேண்டுதல்கள் மன்றாட்டுக்கள் எங்களுடைய நிறைகளையும் குறைகளையும் இந்த பீடத்திலே காணிக்கையாக ஒப்படைக்கின்றோம். நாங்கள் எப்பொழுதும் நிறைவுள்ளவர்களாக வாழவும் வாழ்வதற்கு தேவையான ஆசிரையும் அருளையும் நிறைவாக பொழிந்தருளும். எங்களுடைய செயல் திட்டங்கள், எங்களுடைய வாழ்வு எல்லாம் உமது அன்பிலே நிலைத்திருந்து பயணிக்க கிருபை செய்தருளும். இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக கேட்கின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உழைப்பின் கனீது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனீது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உடல் பொருள் ஆண்டவரே, துளை நிறைவா உம்மை போற்றுகின்றோம். அருட்பெருக்கிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதுழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை வாழ்வழிக்கும் அப்பமாக மாற்ற இறைவன் என்ற புவிதனில் நிறைவாக அருட்பெருக்கிலும் நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். திராட்சை கொடி மனிதுழைப்பின் வாழ்வழிக்குமாக நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன், மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா. பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயின் நிறைவா.
அன்பார்ந்த பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நாம் ஒப்புக் கொடுக்கும் இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கேற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவர் இறை பெற்றோடு நாங்கள் அளிக்கும் இந்த காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் எங்களது எங்கள் அன்பு தீயை பற்றி எறிந்து என்றென்றும் உம்மை நாடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பிற்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா இன்று விண்ணகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டார். திரு அவை அடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு நிகழ்கின்றது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகவும் அது துலங்குகின்றது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகியும் திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த அப்புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானதூதர் அணிகளோடு நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 மூவுல இறைவனமாண்டவர். தூயவர் 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 மூவுல இறைவனமாண்டவர். வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. வானமும் வையமும் யாவிலும் மாட்சிமையாய் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசி நிரம்ப பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, வருமளவும் உம்மிறப்பினை அறிக்கை இடுகின்றோம். உம்முயிர் பயும் எடுத்து உரைகின்றோம். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீரே, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை இறையாவி ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜோசப் பொன்னையா, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். தந்தையே, இன்றைய நாளிலும் விண்ணேற்பு அன்னைக்கு விழா எடுக்கின்ற வேளையிலே கடந்த ஆண்டு வரை எங்களுடைய பங்கு திருச்சபைக்கு செய்த நன்மைகளுக்கு நன்றி கூறி ஜபிக்கிறோம். அன்னை மரியாவுடைய பரிந்துரை தொடர்ந்தும் இன்றைய திருப்பலியிலே கலந்து ஜபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் சிறப்பாக எங்களுடைய பங்கு திருச்சபைக்கும் மறை மாவட்டத்துக்கும் நிறைவாக கிடைக்க ஜபிக்கிறோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு துள்கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தராயிருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்ற வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. ஆமென்.
அன்னை மரியாள் விடுதலையின் நாயகி, விடுதலையின் அன்னை, விண்ணேற்பு அன்னை. அதைத்தான் நற்செய்தியில் அவர் பாடினார். நமது வாழ்வில் பலதரப்பட்ட கட்டுக்கள், பாவங்கள், அடிமைத்தனங்கள் அனைத்திலுமிருந்தும் அன்னை மரியாள் வழியாக ஆண்டவர் நம்மை விடுதலை செய்து விண்ணக வாழ்வுக்கு வழிநடத்த மன்றாடுவோம். விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவதைப் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் தர உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் மகிழ்வோடு காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உமது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருவை நம்பிக்கை மாத்திரம் கண்ணோக்கி திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்திட விருப்பம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் தருகின்ற நிலையான அமைதி உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பின் நட்புறவின் சமாதானத்தை ஒருவரோடு ஒருவர் பகிர்ந்து கொள்வோம். கிறிஸ்துவின் சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இன்றைய நாளில் இவர் தரும் விருந்திற்கு அழைக்க பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் பெறு பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். அடைத்தாள் மறுபடி திறக்கும். உம் அன்புக்கு எல்லை இல்லை. ஒரு கணம் பிரியா உன்னோடு
உன்னுடன் இருப்பை நினைத்திருந்தால் நெஞ்சில் தொல்லை இல்லை. ஒரு வழி அடைத்தால் மறுவழி திறக்கும். அன்புக்கு எல்லை இல்லை. ஒரு கணம் பிரியா உன்னுடன் இருப்பை நினைத்திருந்தால் நெஞ்சில் தொல்லை இல்லை. இயேசுவே நீரே என் வலிமை. இயேசுவே நீரே என் ஆற்றல். இயேசுவே நீரே என் விருப்பம். நீரே நீரே என் இறைவா. நீ மட்டும் மௌனமாயிருந்திருந்தால் என்றோ நான் படுகுழி சென்றிருப்பேன். நீ மட்டும் மௌனமாயிருந்திருந்தால் என்றோ நான் படுகுழி சென்றிருப்பேன். சோகங்கள் என்னை சூழ்ந்த போதும் வேதனை நான் சுமந்த நாளும். சோகங்கள் என்னை சூழ்ந்த போதும் வேதனை நான் சுமந்த நாளும். என் இயேசு நீர் மட்டும் என் துணை. உறவுக்கு ஈடாக ஏது இணை. இயேசுவே நீரே என் வலிமை. இயேசுவே நீரே என் ஆற்றல். இயேசுவே நீரே என் விருப்பம். நீரே நீரே என் இறைவா. எனக்கெதிராய் ஒரு படைவரினும் என்னுள்ள மஞ்சாது அசராது. நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பதே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பதே. ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார். வழக்கரம் நீட்டியே உனை தொடுவார். வாழ்ந்திரு என்பாரே நம் கடவுள். இயேசுவே நீரே என் வலிமை. இயேசுவே நீரே என் ஆற்றல். இயேசுவே நீரே என் விருப்பம். நீரே நீரே என் இறைவா. ஒரு வழி அடைத்தால் மறுவழி திறக்கும். அன்புக்கு எல்லை இல்லை. ஒரு கணம் பிரியா உன்னுடன் இருப்பை நினைத்திருந்தால் நெஞ்சில் தொல்லை இல்லை. இயேசுவே நீரே என் வலிமை. இயேசுவே நீரே என் ஆற்றல். இயேசுவே நீரே என் விருப்பம். நீரே நீரே என் இறைவா. எல்லா தலைமுறையினரும் என்னை பேறு பெற்றவர் என்பர். ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். மன்றாடுவோமாக. ஆண்டவரை மீட்பு அளிக்கும் அருளுடைய ஆழங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம்.
விண்ணேற்பு அடைந்த புனித கன்னிமரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாட்சிக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல ஜீவிக்கின்ற தேவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், இறைவாழ்வில் திருப்பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உன் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாளை ஆன்மாவோடும் உடலோடும் விண்ணக மகிமைக்கு எடுத்துக்கொண்டீரே. எங்கள் அன்னைக்கு நீர் அளித்த இந்த மாபெரும் கொடைக்காக மகிழ்ந்து உம்மை போற்றுகின்றோம். உம்மடியாராகிய மரியாளை போன்று நாங்களும் உமது வார்த்தையின் படி வாழ்ந்து முழுமையான விடுதலை அடைய செய்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பிலும் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு என்றும் இருப்பாராக. எல்லாம் ஜீவிக்கின்ற இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் விண்ணேற்பனை வழியாக நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.